வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மலையான்குடிப்பு கிராமத்தில் உள்ளது விநாயகர் கோயில். இங்கு 30 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் உள்ளது. இன்று திடீரென வேப்ப மரத்திலிருந்து பால் வடிய தொடங்கியது. இந்த செய்தி அப்பகுதி முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது. சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் பலரும் வேப்ப மரத்திலிருந்து வடியும் பாலை ஆச்சரியத்துடனும் பயபக்தியுடனும் கண்டு வணங்கினர். பலரும் வேப்ப மரத்தின் பாலை பருகி வழிபட்டனர். தொடர்ந்து வேப்ப மரத்திற்கு பட்டுப்புடவை அணிவித்து, மாலை அணிவித்து, கற்பூரம் ஏந்தி கூட்டாக வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கேத்தி CSI பொறியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. விழாவில் கல்லூரி மாணவர்கள் தத்ரூபமாக அரங்கேற்றிய கிறிஸ்துமஸ் நாடகம் அனைவரையும் கவர்ந்தது. குழந்தைகளை புறக்கணிக்கும் பெற்றோர், இன்றைய சமூக சீர்கேடுகள், அதனால் மாணவ மாணவியருக்கு ஏற்படும் பாதிப்புகள் ஆகியவை நாடகத்தின் மூலம் உணர்வு பூர்வமாக எடுத்துரைக்கப்பட்டது. கல்லூரி வளாகம், கட்டிட மாடிகள், மரங்களிடையே சிறப்பாக மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்க்கை, சிலுவை வேதனை மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய நிகழ்வுகளை தத்ரூபமாக மாணவர்கள் நடித்து காட்டினர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நாடகத்தை கண்டு ரசித்தனர். விழாவிற்கு கோவை மண்டல CSI பிஷப் திமோத்தி ரவீந்தர் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கல்லூரி இயக்குநர் அருமைராஜ், தாளாளர் கார்வின் டேனியல், பொருளாளர் அமிர்தம், முதல்வர் மெர்சி ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியை அடுத்து கீஜனகுப்பத்தை சேர்ந்தவர் விவசாயி நரசிம்ம ரெட்டி. இவர் காலை வழக்கம் போல தனது தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது விவசாய தோட்டங்களில் தெரியும் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது கூட்டத்திலிருந்து பிரிந்த யானை ஒன்று நரசிம்ம ரெட்டியை தாக்கியது. இதில் அவருக்கு இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவருக்கு தளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி 9 காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டினர். யானை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நரசிம்ம ரெட்டி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று 4வது நாள் நடைபெற்றது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் விசாரணையில் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரை நோக்கி, தீபம் ஏற்றுகிறீர்களோ இல்லையோ, நீதிமன்றத்தை பரபரப்பாக வைத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பினர். விசாரணையில் மனுதாரர் தரப்பு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கர்நாடகாவின் பல இடங்களிலும் மலை உச்சிகளில் தூண்களில் தீபம் ஏற்றப்படும் நடைமுறை உள்ளதாக குறிப்பிட்டது. மதுரை, வரிச்சியூர், நரசிங்கம், நாமக்கல், முடக்குறிச்சி, ஊத்துக்குளி, கீழக்குயில்குடி, சிறுமலை, மேல்மலையனூர், அரிட்டாப்பட்டி, குறிஞ்சிப்பட்டி, மேலூர், அழகர் கோவில், பழனி, மருதமலை, சுவாமிமலை, திருத்தணி, பச்சரிசி மலை, குறும்பாறை, தாடிக்கொம்பு, சிவன்மலை, சித்தர்மலை உள்ளிட்ட பல இடங்களில் கார்த்திகை தீபம் பாரம்பரியமாக ஏற்றப்படுவதாக வாதம் முன்வைக்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற மலைக்கோவில் உச்சியிலும் தீபம் ஏற்றும் போது சுற்றுவட்டார கிராம மக்கள் கார்த்திகை தீப தரிசனம் செய்கிறார்கள். மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது மக்களின் நீண்டகால பழக்கம் என மனுதாரர் தரப்பு தெரிவித்தது. திருப்பரங்குன்றத்தை சுற்றி 9 குன்றுகள் உள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் உச்சிப்பிள்ளையார் என அழைக்கப்படும் இடத்தில் பிள்ளையார் சிலை இல்லை, அங்கு அனுமான் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பு வாதிட்டது.
மத்திய தொல்லியல் துறை திருப்பரங்குன்றம் மலையை ட்ரோன் மூலம் அளவீடு செய்ய முனைந்த போது அதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை என நீதிபதி விஜயகுமார் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளாரா என்றும் மலை அளவீடு செய்யப்பட்டதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு, ராம ரவிக்குமார் தனிப்பட்ட நலனுக்காக அல்ல, பொதுமக்களின் விருப்பத்தையும் பாரம்பரிய நம்பிக்கையையும் பிரதிபலித்து மனு தாக்கல் செய்துள்ளார் என விளக்கமளித்தது. ஆனால் அரசு தரப்பு, ராம ரவிக்குமார் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களின் பிரதிநிதியா, அப்படி என்றால் இது தனிப்பட்ட மனு அல்ல, பொதுநல வழக்காகவே கருதப்பட வேண்டும் என எதிர்வாதம் முன்வைத்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தன்மை, மனுதாரரின் பிரதிநிதித்துவம் மற்றும் மலை அளவீடு தொடர்பான விவரங்கள் குறித்து விசாரித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்திருக்கிறது. அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் மற்றும் தனது வாதங்களை வைக்க வேண்டும் என கேட்டுள்ளார். இதனால் இந்த வழக்கு விசாரணை நாளைக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் நடந்த 200 கோடி ரூபாய் சொத்து வரி ஊழலில் உரிய விசாரணை நடத்த கோரி அதிமுக சார்பில் பழங்கானத்தம் ரவுண்டானாவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சோலைராஜா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். நடந்து முடிந்த நலத்திட்ட உதவி நம்ம மூர்த்தியை நம்ம முதலமைச்சர் என்ன பாராட்டுறாரு? மூர்த்திய நம்ம முதலமைச்சர் பெரிய கூட்டத்தை சேர்ந்த மூர்த்தி அவர்களை பாராட்டுகிறேன். தமிழகத்தில் யாருமே இதுவரை கூட்டம் இல்லை. காசு கொடுத்தா அந்த காலத்துல காக்காய்க்கு இடம் போடுங்க, கூட்டம் கூடாமையா இருக்கான். அங்க வந்தவங்கள அண்ணா திமுக எல்லா பேரும் தான் வந்திருக்காங்க. கூட்டம் கூட்டுவது பெரிதல்ல, காசு கொடுத்து கூட்டம் கூட்டுவது பெரிதல்ல. ஆனா மதுரைக்கு இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து எங்களை கேட்டு பெற்றார் மூர்த்தி அப்படின்னு சொன்னா நம்ம மூர்த்தியை அவர் பாராட்டுவோம், அவருடைய கீர்த்தியை நம்ம பாராட்டுவோமா இல்லையாப்பா? மதுரைக்காரனுக்கு செஞ்சாங்க நம்ம பாராட்டுவோம். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க மதுரைக்கு. ஏதாச்சும் பாருங்க, ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டது, ஜல்லிக்கட்டுக்கு 68 கோடி ரூபாய் செலவழித்து எங்க போய் அவர் தொகுதியில் போய் கட்டுறாரு. அது என்னைக்கோ ஒரு தடவை நடக்கிறது. இது ஒரு திட்டமா? கலைஞர் நூலகம் கட்டினாங்க 216 கோடி. மதுரைக்கு என்னப்பா செஞ்சீங்க? மதுரை சாலையெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. இதை கேட்டா எதுவுமே பேசவில்லை. கேட்டா அண்ணன் அப்படித்தான் பேசுவாருன்னு சொல்றாரு. திருப்பூர் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கடந்த 14ஆம் தேதி மர்ம ஆசாமி ஒருவர் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதன் பேரில் ரயில்வே போலீசார் சோதனை செய்ததில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிந்தது. மிரட்டல் விடுத்தது யார் என போலீசார் விசாரித்து வந்தனர். மிரட்டல் விடுத்த ஆசாமி சென்னை வேளச்சேரி நேரு நகரை சேர்ந்து சதீஷ் என கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை போலீசார் தேடி வந்தனர். திருப்பூர் ரயில்வே பார்சல் புக்கிங் அலுவலகம் அருகே இருந்த சதீஷை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் அவருடன் பெண் ஒருவர் பேச மறுத்ததால் அவரை பழிவாங்குவதற்காக இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். அந்த பெண்ணின் எண்ணை கொடுத்து மதுபோதையில் மிரட்டல் விடுத்ததை ஒப்புக்கொண்டார். அவரை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துதல், இடையூறு செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.